வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் 9.5 இன்ச்சு எல்இடி மானிட்டர் நம்ம காருக்கெலாம் வரும் பார்த்தீங்களா, அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, உடச்சிட்டாங்க. அது வந்து நம்ம டிஸ்பிளே மட்டும் தனியாக எப்படி பிரிக்கிறது அந்த மாதிரி இதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு அந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி இருக்க இந்த ரொட்டேட் ஆகும்ல, அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். கழட்டிக்கிட்டு இங்கிட்ட 4 ஸ்க்ரூ ரைட் சைடு இருக்கும், அதே மாதிரி லெஃப்ட்டில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டிக்கலாம். அது கழட்டினா தான் நம்ம அது இந்த டிஸ்பிளேயை அந்த வயர் பார்த்திங்கன்னா வீடியோ வயரும் வோல்ட் வயரும் வரும். அது தனியாக பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு இதை இப்போ கழட்ட முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருக்க ஸ்க்ரூவை கழட்டி பார்க்கலாம். அது சுத்தமாக ஜாம் டைட்டாக இருக்குது, கழட்ட முடியல. அப்போ அந்த எல்இடி மானிட்டருக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நட்டு போட்டிருப்பாங்க, அதை கழட்டிடலாம். அதை கழட்டோம்னா இது தனியாக எடுத்துடலாம், இந்த டிஸ்பிளே மட்டும் தனியாக எடுத்துடலாம். அதில் ஒரு சின்ன லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கழட்டியாச்சு. இப்போ வந்து அந்த வயரில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரு ஆர்சிஏ ஜாக் பார்த்திங்கன்னா வீடியோ கனெக்டரு. இந்த டிஸ்பிளே கழட்டணுன்னா ஒன்று இந்த கனெக்டரை வந்து கட் பண்ணணும். இப்போ நான் அதை தனியாக எடுத்துட்டேன், டிஸ்பிளே மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த டிஸ்பிளேக்கு வந்து அந்த ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது வந்து டஸ்ட்டு நிறையா இருந்தனால அதை எடுத்துட்டாச்சு. அதை தொடச்சிக்கலாம் அந்த டிஸ்பிளேயை. இப்போ இதுக்கு வந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும்ல, இப்போ அதை எடுத்தாகணும். ஒன்று இந்த சைடு கட் பண்ணணும். இந்த சைடு கட் பண்ணோம்னா அது ரொம்ப வயர் சின்னதாக இருக்குது, அதனால் கரெக்டாக செட் பண்ண முடியாது. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஏவி கனெக்டர் இருக்குது பார்த்திங்களா, வீடியோ கனெக்டரு. ஒரு சைடு கட் பண்ணி தான் அதை உருவணும். இப்போ அந்த சைடை கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இன்புட் ஆகுதுல, அந்த சைடை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த வயரை அப்படியே உருவிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த எல்இடி மானிட்டரு டிஸ்பிளேயில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இருந்த மாதிரி அந்த ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கனெக்டரை நம்ம அந்த போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ அந்த மூடியை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இந்த 4 ஸ்க்ரூவை கரெக்டாக நம்ம போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இது வந்து இந்த டிஸ்பிளே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு செவுத்துலேயோ அதுலேயோ நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படியே ஒட்டிக்கலாம். இல்லாட்டினா அந்த அதில் வந்து நட்டை போட்டு நம்ம நிப்பாட்டிக்கலாம். நம்ம ஒரு வீடியோ செக்கிங் பண்ணுறதுக்கு அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. இந்த டிஸ்பிளே தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ வந்து அந்த ஏவி, அதாவது இந்த வீடியோ கனெக்டரு போல்ட் கொடுக்குற கனெக்டரை நம்ம கட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அப்படின்னா தான் இதில் வீடியோ நம்ம பார்க்க முடியும். இந்த வயரை அந்த மேலே இருக்க ஸ்லீவ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இதில் அந்த 2 மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வீடியோ 1 வீடியோ 2. இந்த கருப்பு சேப் வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆன் ஆகாதான்னு நம்ம வோல்ட்டு கொடுத்து பார்த்துக்கலாம். 12 வோல்ட் லைனு
இப்போ நான் கொடுக்குறேன். கொடுத்து இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணிட்டேன். பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே வந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து இன்புட்டு சோர்ஸ் நம்ம எதுவும் கொடுக்கலாமா, வீடியோ இன்புட்டு கொடுக்காதனால இப்படி தான் நிற்கும் டிஸ்பிளே. இப்போ நம்ம இந்த வீடியோ பென்னு கனெக்டரை நம்ம பண்ணணும். இப்போ டிஸ்பிளே நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த தான் வீடியோ. இதில் வந்து வீடியோ 1 வீடியோ 2 2 கனெக்ஷன் இருக்கும். இந்த வயரை கட் பண்ணோம்ல, அதை எடுத்து திருப்பி அதே மாதிரி இதில் நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ஸ்லீவ் ஒன்று சொருகிக்கலாம் அதில் நம்ம. இப்போ இந்த வீடியோ ஜாக்கையும் இந்த வயரும் நம்ம கரெக்டாக எர்த்தும் அதேமாதிரி ப்ளஸ்ஸும் கரெக்டாக கொடுக்கணும். சிக்னல் ப்ளஸ்ஸு. இப்போ நான் வந்து சிக்னல் ப்ளஸ்ஸு கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து அப்படியே சால்டரிங் பண்ணிக்கலாம். சால்டரிங் பண்ணியாச்சு. சால்டரிங் பண்ணிவிட்டு அந்த சிக்னல் ப்ளஸ்ஸை ஒரு இன்சுலேஷன் டேப்பை வச்சு அதில் டேப்பை சுற்றிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் அது டச் ஆகிடக்கூடாது. அதனால் இப்போ எடுத்து கிரவுண்டை அதே மாதிரி சால்டரிங் பண்ணிக்கலாம். சால்டரிங் பண்ணிவிட்டு அப்படியே சேமாக எடுத்து விட்டு அந்த ஸ்லீவை இழுத்து விட்டுக்கிட்டு அப்படியே அந்த அயனை வச்சு லேசாக வாட்டினோம்னா அப்படியே அந்த ஸ்லீவ் வந்து அப்படியே சுருங்கிடும். அப்படியே கரெக்டாக செட் ஆகிக்கிறோம் அப்படியே. இப்போ அடுத்து AV2 அதே மாதிரி நம்ம செஞ்ச மாதிரியே இதுக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துட்டு சால்டரிங் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இந்த ஸ்லீவை இழுத்து விட்டு நம்ம இழுத்து விட்டாச்சு. இப்போ வந்து அயனை வச்சு அதே மாதிரி நம்ம அதை வாட்டி விட்டுடலாம். இப்போ அந்த வீடியோ கனெக்டரு நம்ம ரெடி பண்ணியாச்சு. வோல்ட்டு கனெக்டரு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரீ செட்டாப் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அதுலேருந்து AV கனெக்டர் எடுத்து இதில் வீடியோ மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மானிட்டரில் வந்து வீடியோ மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆடியோ வந்து நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையரே அதிலே கொடுத்துக்குங்க. இப்போ இதில் வந்து வீடியோ கனெக்டரு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டேன் டிஸ்பிளேயை. இப்போ இதிலேருந்து வர்ற வீடியோவை இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துருச்சு பாருங்கள், அந்த வீடியோ இதுக்கு வந்துருச்சு. நம்ம என்ன அதில் சோர்ஸ் மாற்றுறோமோ அது அப்படியே அதில் இங்கே டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த செட்டாப் பாக்ஸில் ஒரு பென்ட்ரைவ் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இது வந்து ஃப்ரீ செட்டாப் பாக்ஸு. இதில் நம்ம வீடியோவும் சப்போர்ட் பண்ணோம். நம்ம USB செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அது உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ப்ளே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த வீடியோ இதில் வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த வீடியோ வந்தாலும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு சின்ன டிஸ்பிளேயாக இருக்கனால நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த மானிட்டரை உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.